தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தேறும்படி வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 8ஆம் தேதி அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும். மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை, தமிழகம் கடலோர பகுதிகளையொட்டி நிலவக்கூடும். இதன் காரணமாக 9ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அந்த தாழ்வு பகுதி புயலாக மாறினால் அதற்கான பெயர் சக்தி என்று பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக
உருவெடுக்க வாய்ப்புள்ளது. அதன் பிறகு படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். குறிப்பாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 10ஆம் தேதி மாலை அல்லது இரவில் பரவலாக கனமழை தொடங்கி பின்னர் கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேபோல தென் மாவட்டங்களிலும் டிசம்பர் 10ஆம் தேதி பிறகு படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 11ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. 12ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் தீப திருவிழாவை ஒட்டி 16ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் தானியமங்கலம், மதுரை மாவட்டம் மேலூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சுருகமணி கேவிகே ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி, தென்காசி மாவட்டம் சிவகிரி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மற்றும் கரூர் பருமத்தியில் 34°C பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோட்டில் 16.5°C பதிவாகியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.